ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog வந்து ஒரு ஈவினிங் டைமில் எடுத்துகிட்ருக்கிறது அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் நல்ல மழை. ஸோ வந்து நம்மளோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்லேருந்து வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நைட் என்ன டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா சப்பாத்தி அண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆலு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு அந்த தோல் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறேன். அந்த மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாக எடுத்துட்டு மோஸ்ட்லி அந்த தோல் வந்து நம்ம தூக்கி போடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த தோலை நல்லா வாஷ் பண்ண அந்த கலரே வந்து நல்லா ஒயிட் ஆகிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 தடவையாவது நம்ம நல்லா அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது வந்து ஒரு துணியிலையோ இல்லை ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா தண்ணி போக காஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் மாற்ற போகிறேன். அந்த ஃபில்டர் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூவில் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச டிஷ்யூ வந்து எடுக்கும்போது கூட லைட்டாக ஒட்டுனுச்சு. துணியாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஸோ மேலே ஃபுல்லாக அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறம் இது எண்ணெயில் நல்லா போட்டு பொரித்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பைசஸ் ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு கடகடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சம்திங் இது நான் ஏதோ ஒரு ஆன்லைனில் தான் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்லேயே எதில் பார்த்தேன். சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, எப்பவுமே தூக்கி தான் போடுவோம், சரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்றைக்கெலாம் அதிகமாக நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு எடுக்கிறோமோ அன்றைக்கி மட்டும் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பேன். வெளியில் மழையாக இருக்குது, ஸோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எண்ணெய் இருக்கட்டும், இது சூடாகட்டும். நான் சொன்ன அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் மஞ்சள் தூள் கலருக்காக. இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பவுடரே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அண்ட் மிளகுத்தூள் கொஞ்சம் இல்லை, நம்ம என்ன ஸ்பூன் எடுக்கிறோமோ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த ஃப்ரைடு மசாலா சொன்னோம் இல்லையா, அந்த பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜல்தீரா பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அந்த மேகி பவுடர், அந்த மசாலா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மேகி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. இங்கே ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு தோலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்து உடச்சோன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரணும். அந்தளவுக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் சூடு வந்து ஆறணும். இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற எண்ணெய்லாம் போகிறதுக்காக நான் டிஷ்யூ வச்சு ஜஸ்ட் எல்லா இடமும் இந்த மாதிரி பண்ணிடுறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொஞ்சம் இந்த மசாலெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டோன்னா எல்லா இடமும் ஒட்டாது. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து நம்ம ரெடி பண்ண பவுடரை மேலே தூவி நல்லா குலுக்கி விட்டுக்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து எங்களோட ஃபேவரட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல மழைக்கு காஃபியோட ஒரு குயிக்காக ரெடி பண்ணுற ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது.
டின்னர் டைம் வந்துருச்சு. ஒரு 7:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 9 o'clock கடன்னு வேலை முடியும். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக ஸோ இதோட தோல் தான் நான் இப்போ ரெடி பண்ணேன் ஸ்நாக்ஸாக. ஸோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிடலாம். சப்பாத்தி வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா எங்களுக்கு மூடு இல்லை ஏதோ செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இதுதான் சரி ஓகே. ஏன்னா அப்படியே நம்ம விசில் போடாமலே கூட குக் பண்ணலாம். நான் ஒரே ஒரு விசில் வச்சா ஒரே ஒரு விசில். சப்பாத்திக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 20 minutes அது இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே வந்து வெங்காயம், தக்காளி, ஸோ கிரேவிக்கு தேவையான இதெல்லாமே சைடு வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட். மோஸ்ட்லி வீட்டில் சப்பாத்தி இல்லை பூரி அப்படின்னாலே அந்த ஒயிட் குருமா தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த பூரி கிழங்கு அந்த மாதிரி சப்பாத்தி கிழங்கு. பட் வந்து லாவண்யாக்கா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லாவண்யாக்காவோட ஸ்பெஷல் இந்த ஆக்சுவலாக இது உருளைக்கிழங்கு இல்லாமல் நம்ம வந்து மஷ்ரூம் போட்டு பண்ணலாம், இது பன்னீர் போட்டு பண்ணலாம். நான் வந்து எல்லோரும் சாப்பிடணுன்றதுனால உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுறேன். ஏன்னா மஷ்ரூமு அது எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க, பன்னீர் இல்லை. சரி உருளைக்கிழங்கு நிறையா இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு போட்டு எனக்கு பண்ணப்போம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக பேஸ்ட் வந்து நான் மோஸ்ட்லி வீட்டில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க. இந்த டைம் வந்து ரெடி பண்ணலை. ஸோ கொஞ்சம் வீக்கெண்ட் போய் எல்லாமே வாங்கணும். கொஞ்சம் வாங்கும்போது நான் என்னென்ன வந்து அந்த வீக்கெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வ்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்கெட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நல்லா குழவாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். அதில் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா வதக்கும் போது ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா மூடி இது வேகட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன தேவையான மசாலாலாம் சேர்க்கணுமோ நம்ம எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்க்கணும், காஷ்மீரி சில்லி கலருக்காக. ஏன்னா குழந்தையும் சாப்பிடுவோம், அதனால் நல்லா ஸ்பைசஸாக பண்ணல. அப்பாவுக்கும் கொஞ்சம் லைட்டாக தொட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் காரம் போடுறாங்க. மல்லித்தூள் தேவையான அளவுக்கு அண்ட் கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக. இதை நல்லா வந்து கலந்துட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மஷ்ரூம் பன்னீர் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதனால் உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே பிடிக்குன்றதுக்காக நாங்கள் உருளைக்கிழங்கை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வதக்கினது எல்லாமே ஆறட்டும், அதுக்குள்ளே சப்பாத்தி வந்து நானும் எல்லாருக்குமே போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி வந்து அம்மாவும் நானும் போடுவோம், இல்லைன்னா நான் வந்து கடை ரெடி பண்ணுவேன். லாவண்யாக்கு நம்ம சேர்ந்து பண்ணிவிட்டு வேலை முடிச்சு விட்டுலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ நல்லா ஒரு 20 minutes நம்ம மாவை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும். இந்த சப்பாத்திக்கு பண்ணுற சைட் டிஷ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணுறது நல்லா இருக்கும், பட் இருந்தாலும் வேற ஏதாவது சமைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வேற மாதிரி ஏதாவது சாப்பிடணும், ஒரு சேஞ்ச். அதனால அதே மாதிரி அவங்க பண்ணுறேன்னு நல்லா வந்து ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்க இதை அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் சோம்பு ரெண்டுமே தான் போடுறாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஸோ கொஞ்சமாக வந்து அந்த பட்டை அண்ட் வந்து அந்த கல்பாசி இருக்கும் இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. மசாலா அதிகமாக சேர்க்கல, அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போடும்போதே சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு விசில் கம்மி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. சரண்யாக்கா வந்தாலும் சரி லாவண்யாக்கா வந்தாலும் சரி பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் 3 பேருமே. இப்போ 3 பேருக்குமே பேசுகிறது வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் ஒருத்தர். ஸோ என்ன பேசணும்னு தெரியல, ஆனால் ஏதாவது ஒன்று ஜாலியாகவோ இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். எல்லா டைம்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அவங்க அவ்வளோ வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நிறைய சுச்சுவேஷன்ஸில் என் கூட எப்போவுமே இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுப்பாங்க அண்ட் வந்து நம்ம சொல்கிறதையும் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு பாண்டிங் வந்து எங்கள் 3 பேருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாத்தனார் வந்து ஆக்சுவலாக வந்து காட் கிஃப்ட் அப்படி தான் நான் சொல்லணும். ஸோ இப்போ அவங்க 2 பேர்கிட்டையுமே ஒரு ஈகோவே இருக்காதுங்க. நான் வந்து பெரியவ என்ன இருந்தாலும் நிச்சயம் அப்படின்ற ஒரு ஈகோவே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் சொல்லணும்.
டைம் வந்து சரண்யா அக்கா மிஸ்ஸிங். எப்போவுமே 3 பேரும் சேர்ந்து இருப்போம். பட் வந்து அங்கே அக்கா வந்து நிக்கில் அப்புறம் வந்து குட்டீஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே லாவண்யா அக்கா இருக்காங்க. அடுத்து இப்போ லாவண்யா அக்கா போவாங்க, சரண்யா அக்கா வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. சேர்ந்து இருக்க முடியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சரண்யா அக்கா வந்து மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ வேலை வந்து நடந்தது தெரியலங்க. கடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அண்ட் சூப்பரான சைட் டிஷ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அக்கா சொன்ன மாதிரி மஷ்ரூம் பன்னீர்லாம் ஆட் பண்ணியிருந்தா அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருந்திருக்கு. உருளைக்கிழங்குல ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிரணவ் குட்டிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட போகிறோம். நல்லா சாஃப்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து ரெசிபிஸ் லாவண்யா அக்காவோட ஸ்பெஷலான ஒரு ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்து பிரணவுக்கு ஊட்டிட்டு நாங்களும் வந்து சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ நைட்டு கடன்னு ஒரு 9:15 ஆகிறதுக்குள்ளேயே எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போ நைட்டு ஊற வைக்க போகிறேன். அதை வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து எடுத்திருக்கேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா மல்லி. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அது ஆக்சுவலாக 1 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் அந்த தண்ணி வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். எஸ்பெஷலி நம்மளோட ஹேர் பயங்கர வந்து லாஸாக இருக்குது அண்ட் வந்து கொஞ்சம் கூட அந்த ஹேர் ஹெல்த்தியாகவே இல்லை அப்படின்னா இது ஒரு சூப்பர் டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு இந்த மல்லி தண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த vlogல நான் ஷேர் பண்ண 2 ரெசிபிஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.